ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கறிக்குழம்பை மிஞ்சும் சுவையில் சுண்டல் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாங்க. ஃபஸ்ட்டு சுண்டலை ஒரு 8 மணி நேரம் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அதை ஒரு குக்கரில் சேர்த்திட்டு சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. அப்படியே சுண்டல் விசில் வர்ற நேரத்தில் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. மசாலாவுக்கு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவு சேர்த்திக்கங்க. அதை கூடவே ஒரு அரை தக்காளி, கறிக்குழம்பு மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. அதோடவே கொஞ்சம் தேங்காய் சேர்த்திட்டு பட்டை சோம்பு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க. முந்திரி ஒரு 4ங்க. அது கூடவே நம்ம வேக வச்ச சுண்டல் ஒரு அரை கரண்டி சேர்த்திக்கலாங்க. இதை ஒரு பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு அரை தக்காளி சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்தி நல்லா வணக்கிக்கலாங்க. அது கூடவே நம்ம வேக வச்ச சுண்டல் சேர்த்திக்கலாங்க. அப்புறமா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு இது கூடவே ஆட் பண்ணிக்கலாங்க. சுண்டல் வேக வச்ச தண்ணியே வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதில் தாங்க முழு சத்துக்களும் இருக்கும். சுண்டல் வேக வச்ச தண்ணியும் இது கூடவே சேர்த்திட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. உப்பு சரியாக இருக்குங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான சுண்டல் குழம்பு இப்போ தயாராகிடுச்சுங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸுக்குன்னு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. அதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலைங்க. நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நன்றிங்க.